டாக்டர் கே ஸ்ரீதர், காவேரி மருத்துவமனையோட குரூப் மென்டார் ஃபார் நியூரோசயின்சஸ் அண்ட் டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன் அட் சென்னை. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, நியூராலஜிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட், டாக்டர் சுபா சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், டாக்டர் வெங்கட்ராமன் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். இங்கே நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் அட் சென்னை ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். எபிலெப்சி வலிப்பு நோய். வலிப்பு நோய் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியனில் ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்லேருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்லேருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறையா உண்டு. பட் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயம் ஆகுது. ஒன்று பேஷண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா கண்டினியூடாக வலிப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரத்துனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில் போனால் வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு க்யூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது க்யூர் பண்ணலான்னு நாங்கள் பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி ஒரு பாசிபிலிட்டி இப்போது. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில் 75 to 80% சான்ஸ் ஆஃப் க்யூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அண்ட் இது காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணி நாங்கள் வேலை செய்ய பார்க்குறோம். இதுதான் லான்ச் பண்ணுறோம். ஒரு காமன் ப்ரோட்டோக்கால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி ஃபார்ட்நைட் வர்ச்சுவலாக மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தால் நியூரோ சர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware that hope இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸாக வந்துட்டுனா விட்டுடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமோ நம்ம அதை அட்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தை, நாங்கள் 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோ ரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் இது முடியும். அதனால தான் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணால் we think we can help the people of Chennai. Thank you. Sir, surgical is it affordable for the common man? Yes sir, it is not very expensive. நான் சொன்ன மாதிரி எபிலெப்சி சர்ஜரிங்கிறது நிறையா வேறு சர்ஜரி விட ரொம்ப இட் இஸ் நாட் ஸோ காம்ப்ளிகேட்டட் டெசிஷன் மேக்கிங். அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். பட் ஒரு தடவை டெசிஷன் எடுத்துட்டா ஆக்சுவல் சர்ஜரி இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் ஆர் சீரியஸ். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ்.
சார் ஃபர்ஸ்ட் 1 இயர் ஏஜ் சொன்னீங்க சார். above 50 அந்த ஏஜ்ல கூட பண்ணலாமா சார்? above 50லாம் சின்ன வயசுமா. of course we can do. எந்த வயசு இருந்தாலும் இது சர்ஜரி, if they are fit for surgery medically we can do surgery. ஃபிட்னா என்னன்னா medically fit, மயக்கம் கொடுக்கறதுக்கு ஃபிட்டா இருந்தா we can do. அவங்களுக்கு டயபிட்டிஸ் அது டயபிட்டிஸ்லாம் எல்லாருக்கும் உண்டுமா. இப்போ டயபிட்டிஸ் பிளட் ப்ரெஷர்லாம் விஷயமே கிடையாது. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, மயக்கம் கொடுத்தா ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆன் த டேபிள்னா தென் வி ஹாவ் டு திங்க் வேறு எப்படி நம்ம பண்ணலாம். இந்தியாவில் அதிகம்ன்றீங்க? இல்லை உலகம் பூராவுமே அதிகம். பட் யாருக்கும் அதை அந்த அவேர்னஸ் இல்லை. இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 பில்லியனில் 20 to 30% ஆஃப் பீப்புளுக்கு எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh people need surgery. பட் ஆனுவல் சர்ஜரி இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் only about 2,000 per year across India. அப்படின்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க who need procedures but it's not done because of lack of different reason, lack of awareness. அவங்களுக்கே தெரியாது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பயமுறுத்திடுவாங்க சில பேர். ஐயோ ஆப்ரேஷனா, மூளையில் ஆப்ரேஷனா, ஐயோ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் இந்த அவேர்னஸ் that it is safe, it can be done and there is hope. அந்த மெசேஜ் நீங்கள் கேரி பண்ணணும். யாரோ ஒருத்தர் வலிப்பு நோய் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சில சமயம் நீங்கள்லாம் சினிமாலெலாம் பார்த்துருக்க மாதிரி 2 கை 2 கால் அந்த மாதிரி வெட்டும். ஸோ அப்போ வாயிலேருந்து நுர வரும், நாக்கு கடிச்சுப்பாங்க, அவங்களையும் அறியாமல் யூரின் போயிடுவாங்க. இது காமன் ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் ஒரு பாகம் மாத்திரம், ஒரு சைடு மாத்திரம், இல்லை ஒரு கை மாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை ஃபோக்கல் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமாட்டிக்காக எதுவும் இல்லாமல் ட்ராப் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வேரிடு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ எந்த மூளையோட எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அண்ட் எப்படி அந்த அப்நார்மல் சிக்னல் பரவுதோ அது மேலே டிபெண்ட் பண்ணுறது எப்படி அதை வெளியில் காட்டும்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் எங்கடா இருக்கேன் திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட எபிலெப்சி தான். குழந்தைகளில் வேறு மாதிரி கூட வரும். யூ வாண்ட் சில்ட்ரன் சிம்டம்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த குழந்தையோட பிஹேவியர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம்னு நினச்சப்பவே நம்ம பயத்தை போக்கிக்கிட்டு இது வலிப்பு தானான்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறதே போகும். அதை டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி அதை முடிஞ்சால் இப்போ செல்ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அந்த வித்தியாசமாக நடக்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி இதுதான் நடந்தது அப்படின்னு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா டாக்டர் அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே வலிப்பு தானாங்கிறத டெஸ்ட் பண்ணியோ அவரோட அனுபவத்தில் அதை சொல்லுவார். அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே. அதாவது இது ஒன்றுமே பண்ண முடியாது, இது மோசமான நோய் அப்படிங்கிற தப்பான அணுகுமுறை வேண்டாம். இதை ஈஸியாக குணப்படுத்த முடியும். அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு தேவையில்லாத பயம், தப்பா அது ஒரு தப்பான வழிக்கு நம்மளை கொண்டு போகும். இதை முழுசா குணப்படுத்த முடியும்னு நம்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு அவர் கரெக்டான முறையில் இதை குணப்படுத்திட்டோம்னா இந்த தப்பான எண்ணங்கள் வராது. சார் நீங்க சொல்றீங்க குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுங்க. 1 இயர் பேபில என்ன சார் சிம்டம்ஸ்? இப்போ 1 இயர் பேபி என்ன பண்ணும்? குழந்தைகிட்ட அம்மா கூட பார்க்கும், முகத்தை பார்த்து சிரிக்கும், கொஞ்சம் உட்காரும், ஓரளவுக்கு நின்றுக்கும். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி நின்றுட்டு இருக்க குழந்தை, விளையாடிட்டு இருக்க குழந்தை போட்டு விளையாடுற பொம்மையை திடீர்னு கீழே போட்டுட்டு முறைச்சி பார்க்குது, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு குடும்பத்தில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. பாட்டிமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை கவனமா கேட்டுக்கணும். அது அந்த நடத்தையில ஏற்படக்கூடிய ஒரு வித்தியாசம். காதை விழல, சத்தம் ஜாஸ்தி. பேனிக் அட்டாக், பேராலிட்டிக் அட்டாக் மாதிரி இருக்கலாம். அந்த செய்கையில ஒரு வித்தியாசம்.
முக்கியமான விஷயம் சமுதாயத்தில் முக்கியமான விஷயம் வந்து இந்த வலிப்பை மக்கள் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுங்க. பாதி நேரம் வந்து எனக்கு ஸ்ட்ரோக், நீங்கள் நம்ம போகும்போது டாக்டர் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஆனால் உண்மையாக அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். பாதி நேரம் மக்கள் வந்து அந்த டெர்மினாலஜியை மாற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு டாக்டர், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, பார்த்தா அது வலிப்பாக இருக்கும். வலிப்பே சில நேரம் வந்து முடிஞ்சு ஒரு 24 மணி நேரத்துக்கு அந்த வலிப்பு வந்தவங்களுக்கு கை கால் வராமல் போயிடும், ஆனால் தானாக சரியாக போயிடும். ஸோ அது வந்து ஒரு வலிப்புடைய அடுத்த கட்டமாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் வலிப்பு வந்து வெட்டுடன் கூடிய வலிப்பு, வெட்டு இல்லா வலிப்பும் பிரிச்சுடும். வெட்டோட கூடிய வலிப்பு நீங்கள் நான் ரோட்டில் போகிற யாருனாலும் பிடிச்சிடலாம். இந்த வெட்டு இல்லா வலிப்பை குடிக்கணும்னா தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். ஏன்னா வலிப்புன்னே அது தெரியாது. பாதி நேரம் கிளாஸில் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அது வந்து வலிப்புன்னு நினச்சிக்காம கிளாஸில் அவங்க படிக்கலன்னு நினச்சிக்கூடாது. லேசியாக இருக்காங்க குழந்தைன்னு டீச்சர் சொல்லுவாங்க. நேரம் வந்து அது வலிப்பாக இருக்கும், அதை கரெக்டாக பிடிச்சி வேலை பார்க்கணும். எல்லா வலிப்புக்கும் மருந்து ஒத்து வராது. சில வலிப்புகளை நேரம் பார்த்து சீக்கிரத்தில் பிடிச்சோம்னா, ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தா நாம் ஒரு நாள் கேம்ப் ஒன்று பாண்டிச்சேரியில் பண்ணிட்டு ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் வந்து நடுநடுவில் வந்து கவனம் செதறதுன்னு சொல்லி வந்தோம். அவருக்கு வந்து பார்க்குறோம், நம்ம பார்த்தோன்னே மூளையில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருந்தது, கூப்பிட்டு வந்தோம், சர்ஜரி பண்ணோம், சரியாயிட்டாரு, ஃப்ரீடமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம அதை பிடிச்சா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஃபுல்லாக ஒரு ஃப்ரீடமே கொடுக்க முடியும். சில வலிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்திருக்கும். அவங்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கறதே ஒரு கஷ்டமான விஷயம். எல்லா மருந்தும் எல்லாருக்கும் வேலை செய்யாது. சில மருந்துகள் ஒரு சிலருக்கு கொடுத்தா தவறுதான் வலிப்புகள் கூடிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பியல் மருத்துவரால் முடியாது. இப்போ நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா வலிப்பு நிபுணர்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசி இந்த வலிப்புக்கு எது போகும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தான் மருந்தே போட முடியும். ஸோ அதுக்கு வந்து 3 சென்டர்ஸும் ஒன்றா வந்தால் தான் முடியும். அதுக்கான கூட்டம். இன்னொன்று என்னென்னா, நிறைய டைம் வந்து வலிப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த சோஷியல் ஸ்டிக்மாவை பயந்தே நிறைய பப்ளிக் கரெக்டான டைமுக்கு வர மாட்டாங்க. இப்போ சென்னை மாதிரி ஒரு டெர்ஷரி சென்டர், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. இப்பயுமே ஒரு 5-6 தடவை வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு அது வலிப்புன்னு தெரியும், ஆனால் அது எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம், இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிப்பாங்க. வேறு சில பேருக்கு சார் சொன்ன மாதிரி அது வெட்டு இல்லாத வலிப்பாக இருக்கிறதுனால அதை வலிப்புன்னு அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண தெரியல. ஒரு நிறைய எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா வராங்க. ஸோ ப்ரெஸ்ஸோட இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி இது சுற்றி ரொம்ப நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. எஸ்பெஷலி பெண்கள், நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த எபிலெப்சி உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குவாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாமா, அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா, அவங்களோட குழந்தைக்கு இவங்களுக்கு இருக்கிறதுனால வந்துருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது பப்ளிக்கில். ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு மோஸ்ட்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பிளேஸில் தெரிஞ்சுட்டா நம்மளை கம்மியாக எடை போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரோடையும் ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டாக்டர் கிட்ட வரமாட்டாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு கிளினிக்கல் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்று. ரெண்டாவது இதில் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இது வலிப்புக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கும் போதே ஒரு சின்ன ஒரு பயம் வருது, எதில் பண்ணுவாங்க, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் சொன்னீங்க, இதில் 1 to 2% ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதனுடைய சக்ஸஸ் ரேட் ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது சார்? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே நாங்கள் ஒரு 20 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ரேடியல் ரோட், காவேரி ரேடியல் ரோடில், வித்தவுட் திஸ் குரூப் இன்வால்விங் ஆல் 3 ஹாஸ்பிட்டல்ஸ். பட் நாங்கள் பண்ணுறதே அந்த ப்ரோட்டோகால் வச்சு தான் பண்ணுவோம். சார் பார்த்துட்டு குழந்தைய, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அவசியம் இருந்தால் மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, இஇஜி பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இஇஜி பண்ணி, அவசியம் இருந்தால் ஒரு டெஃபினட்டாக ஒரு எம்ஆர்ஐ பண்ணணும். 3 டெஸ்லா எம்ஆர்ஐ, ஸ்பெசிஃபிக்காக எபிலெப்சிக்காகவே ஒரு எம்ஆர்ஐ சீக்வன்சஸ் உண்டு. அதை பண்ணிவிட்டு நியூரோ ரேடியாலஜிஸ்டோடு உட்காந்து பேசி, அதுக்கப்புறம் அவசியம் இருந்தால் பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம்தான் சர்ஜரி பக்கமே வருவாங்க. ஸோ அண்ட் அதர் தென் தட் கிளினிக்கல் சைக்காலஜி, இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன், ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே பண்ணணும். அதை பண்ணப்புறம்தான் சர்ஜரி பண்ணலாமா, இது சர்ஜரி. ஏன்னா இதில் 3 விஷயம் பார்க்கணும்.
ஒன்று வந்து எம்ஆர்ஐ எப்படி இருக்குது, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அது வந்து குழந்தையோட ஃபிட்ஸோட நான் சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதோட என்ன வெளியில் காட்டுன்னு அது தெரியும். அதுக்கும் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். மூணாவது நம்ம இஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, வீடியோ இஜி இருக்குது. அந்த வீடியோ இஜியில் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினோடது பார்ப்போம். அந்த வீடியோ இஜி இல்லை இஜியோட ஃபைண்டிங்கும் இந்த எம்ஆர்ஐ ஃபைண்டிங்கும் குழந்தையோ அடல்ட்டோட கிளினிக்கல் ஃபைண்டிங்கும் எல்லாருமே சேருதான்னு பார்க்கணும். இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன மாதிரி சர்ஜரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். எபிலெப்சி சர்ஜரி ஒரு டைப் கிடையாது. எப்படி நிறையா மாத்திரைகள் இருக்கோ அதே மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி உண்டு. ஸோ டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் சர்ஜரி பண்ணணும். இப்போ நீங்கள் ரிஸ்க் இஸ் ஒன்லி 2 to 3%. ஏன்னா மயக்கம் கொடுக்கணும். நம்பர் 1, எந்த ஆப்ரேஷனுக்கு மயக்கம் கொடுத்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் உண்டு, ரிஸ்கே இல்லாத கிடையாது எந்த ஆப்ரேஷனும். ரெண்டாவது, நம்ம பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ ரிஸ்க். That is less than 1% in this surgery, actual surgical risk. So the overall risk nu neenga pathina, it's equal to traveling on a highway on the road. Highway la porcha நம்ம யோசனை பண்றது இல்ல, பட் ரிஸ்க் இருக்குல்ல, நீங்களா ரிப்போர்ட் பண்றீங்கல்ல, பட் we don't think about it. But benefit நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோ அடல்ட்டோ, if we can cure the epilepsy, the benefit is much more compared to the risk of 2 to 3%. Okay? ஒரு நிமிஷம் பெரும்பாலா வராது. You want to say that, talk about மரபணுவியல் சார்ந்த எபிலெப்சியா இருந்தா தான் சார் அப்படி வரும். ஜெனடிக் மியூட்டேஷன்னால இருந்ததுன்னா, இல்லனா ஜெனரலா வராது. மெஜாரிட்டியா அப்படி இருக்காது.